கடலின் அலைக்கு அமைதியுண்டோ காற்று துறையுண்டோ மலையில் அந்த நீருண்டோ ஈரக்கடலில் ஓரத்தாளில் அலைகள் எழுதும் காவியம் மீன்கள் பூக்கின்ற கடலில் தாயின் சந்தோஷம் பட்டணத்துல இருந்து வரீங்களா? ஒரு ஒஸ்தியான சிகரெட் தான். என்னது? முனையில பஞ்சு வச்சிருக்கணும். என்ன? அதெல்லாம் இங்க கிடைக்காது. கத்திரிக்கோள் சிகரெட் தான் இருக்கு. வேணுமா? ஏதாவது ஒண்ணு தாயா. யோகா வந்தா சரி. வச்சுக்க. வரட்டா? யார் வீட்டுக்கு? ரோசி அம்மா வீட்டு வரைக்கும். அதான் கடல்ல விழுந்து செத்து போன மரியதாசோட சம்சாரம். ஓஹோ, சரி சரி. வரேன். ரெண்டு சிகரெட்டுக்கு 10 ரூபாயா? ஜோசப்பே, உன் வீட்டுக்கு சீக்கிரம் போ. எதுக்கு? பட்டணத்து சொந்தம்னு நினைக்கிறேன். பேண்ட்டும் சட்டையும் கூலிங் கிளாஸுமா இருந்தாரு. உங்க அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறாருப்பா. யாரா இருக்கும்? இதான் ரோசி அம்மா வீடு. இதுவா? ஆமா. இந்த பசங்களோட ஒரே ரோதனையா போச்சு. ஏண்டா கத்துறீங்க? அம்மா என்னம்மா பாக்குற? அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? யாரு? அம்மா விடுறா, உன்னை யாருன்னே தெரியல. அம்மானு கூப்பிடுற. யார் நீ? அம்மா உங்க ஆல்பர்ட்ட இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா? அம்மா மகனே ஆல்பர்ட், நீ ஏண்டா இந்த அம்மாவை விட்டுட்டு போன? அது அம்மாவை பாத்துக்க பணம் சம்பாதிக்க போயிருந்தேன். கர்த்தர் காலடியில சேர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அம்மா அண்ணே வா. என் தங்கச்சி அப்படியே என்ன மாதிரியே வளர்ந்துருக்காள. இது யாரு? ஜோசப்போட பொண்டாட்டி. ஜோசப் அண்ணனுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சா? யாருமா அது? யார் இது? டேய், நம்ம ஆல்பர்ட்ரா. அண்ணே, பசங்க சொன்னது சரியாதான் இருக்கு. என்னடா இது கோமாளி வேஷம்? இதே திருநெல்வேலி பேஷன். என்ன பேஷனோ இது இவனுக்கு பொருத்தமாதான் இருக்கு. என்ன? ஆமா ஆமா,
அம்மா இங்கே இருந்து பேசிக்கிட்டா எப்படி உள்ள வந்து சோறு போடுங்க, பசி வயித்த கிள்ளுது இல்ல. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? என் பிள்ளைக்கு போய் சாப்பாடு எடுத்து வைங்க. போங்க சீக்கிரம். மறுபடியும் நீ ஊருக்கு போக போறியா? அது திரும்பி போகணுங்கிற எண்ணத்துல தான் வந்தேன். ஆனா அம்மாவையும் உங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் இங்கேயே ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாமான்னு தோணுது. நம்ம பூத்துறை சர்ச்சு ஃபாதர் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். நாளைக்கே உன் வேலை விஷயமா நாம 2 பேரும் அவரை போய் பார்ப்போம். நீ அடங்கி ஒடுங்கி நடந்துகிட்டா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. எதுவா இருந்தாலும் நம்ம கட்சியில செயற்குழு கூட்டாம தீர்மானிக்க முடியாது. நீங்க போங்க, நான் திரும்பி வந்து பேசிக்கிறேன். என்ன? சரிங்க தலைவரே. உங்க பேரை சொல்லி வாய மூடல, நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு 100 வயசு. நீங்க உட்காருங்கம்மா. ஊரை விட்டு போன ஆல்பர்ட் திரும்பி வந்ததா கேள்விப்பட்டேன். அத பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ என்னப்பா அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஆஜானு பாகுவா வளர்ந்துட்ட? யார் இது? விக்டரா? எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். நீ இருக்கியா? மா கால்ல மூட்டு வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. நான் கொண்டு வந்து கொடுத்த தைலத்தை தினமும் சூடு பறக்க தேய்க்கணும். அது இருக்கட்டும். நீ திருநெல்வேலியில இருந்து என்ன கொண்டு வந்த? அது ஒண்ணு கொண்டு வரலையா? அது வந்து தலைவரே ஒரு புல்லு இருக்கட்டும். இப்ப தரட்டா? ஐயோ, இப்ப எனக்கு கட்சி மீட்டிங் இருக்கு, நான் அப்புறம் வரேன். நீ திரும்பி ஊருக்கு போறியா? ஒன்னும் முடிவு பண்ணல. ஜேக்கபே இங்க வா. அப்புறம் நம்ம ஃபேக்டரி ஸ்ட்ரைக்கு உனக்கு ஞாபகம் இருக்கு? அதை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் வேலை. இத நீங்க தனியா வேற சொல்லணுமா? ஓகே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, நான் வரட்டுமா? வரேன். ரொம்ப நல்ல மனுஷன். காசு மேல ஆசையே இல்ல. அது மட்டும் இல்ல, எப்பவுமே தொழிலாளிகளை பத்தின சிந்தனை தான். நேரம் ஆயிடுச்சுப்பா, சாப்பிடலாம் வாங்க. அழாதே மேரி, அமைதியா இரு. அங்க என்ன? ஃபாதர் யாருக்கோ ஆறுதல் சொல்றாரு. ஓ, எங்க அப்பாக்கு நீங்க தான் புத்தி சொல்லணும் ஃபாதர். எத்தனையோ தடவை குடிக்காதீங்கன்னு காலை பிடிச்சு கெஞ்சிருக்கேன் ஃபாதர். அப்பெல்லாம் என் தலை மேல கைய வச்சு கர்த்தர் மேல அணிய குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவாரு. சாயந்தரம் ஆனா சத்தியத்தை மறந்துடுவாரு. வருத்தப்படாதம்மா. ஒரு ஆள் அனுப்பிச்சு உங்க அப்பாவை வரவழைச்சு அவருக்கு நல்ல புத்திமதி சொல்றேன். அவர் நிச்சயமா கேட்பார். இப்படியா அப்பா பண்ணிட்டு இருந்தாருன்னா? அந்த அளவுக்கு போகாதம்மா. கர்த்தர் எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணுவார். மேரி, அமைதியா வீட்டுக்கு போ. எல்லாம் வல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஃபாதர். இப்பவும் எப்பவும் ஸ்தோத்திரம். அட ஆல்பர்ட்டா? ஆமா, நீ வந்ததா கேள்விப்பட்டேன். ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டிய. ஆமா, ஊரை விட்டு போனியே, 4 காசு சம்பாரிச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஃபாதர். நீ என்னைக்கு திரும்பி போற? அது விஷயமா தான் வந்திருக்கோம். இவன் திரும்பி போக போறது இல்ல. இவனுக்கு நீங்க தான் ஒரு வேலை வாங்கி தரணும். இப்போ இங்க என்ன வேலை? உழைக்கிறதுக்கு உடம்பு இருக்குல்ல, ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். இப்போதைக்கு இவன் இங்கேயே இருக்கட்டும். சந்தோஷம் ஃபாதர். ஆல்பர்ட்டுக்கு உடனே ஒரு வேலை கொடுக்கறேன். என்ன ஃபாதர்? இப்ப ஒரு பொண்ணு போச்ச பாத்தியா? அந்த அருளப்பனோட பொண்ணு தானே? ஆமா, அவரை கையோட கூட்டிட்டு வா. அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். கூட ஆள் அனுப்புறேன். அதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கானே, அவன் தான் அருளப்பன். நல்ல போதையில இருக்கான். போ. அந்த கர்த்தரே வந்து சொன்னாலும் இவன் குடிக்கிறத நிறுத்த போறது இல்ல. இவனை போய் திருத்த போறாரு அந்த ஃபாதர். அவருக்கு வேற வேலை இல்ல. ஊருகா குருடா, கொஞ்சம் கள்ள ஊத்துடா. அத கொஞ்சம் மரியாதை கேளு மாமா. அங்க வாரு, 5 முட்டி கல்ல குடிச்சோம். நம்ம அருளப்ப அசராம இருக்கானே. கர்த்தரே, கள்ளு குடிக்கிறதுக்காகவே இந்த ஆளை படைச்சிருக்கியா? அந்த மேரி போன நிலைமைய நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது கரெக்ட் தான்ல. இந்த ஆளு இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்தான்னா இந்த மாதிரி கிழவனை கூட்டிட்டு அவன் பொண்ணு ஓட வேண்டியதான். வாய முடுங்கடா. இந்த அருளப்ப எப்பவும் குடிப்பேன்டா. என் பொண்ணு அழுதாலும் குடிப்பேன், யார் அழுதாலும் குடிப்பேன். இவனை எப்படி ஃபாதர் கிட்ட தூக்கிட்டு போறது? நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனது இல்ல. எனக்கு அது பிடிக்காது. நீங்க போய் கூட்டு வாங்க, மத்தது நான் பாத்துக்கிறேன்.
இயேசுநாதர் பேசினால் அவர் என்ன இங்க இருக்கியா? பேசுவார்? கர்த்தாவே. அவர் இனிமே பேச மாட்டாரு, நேரா ஆள் அனுப்பிச்சிட்டாரு. சரி சரி வா போலாம். டேய், தூக்காத, நான் இன்னும் பாடணும்டா. பாத்து பாலம். இது பார்த்து போனாலும் பாலம் தான், பார்க்காம போனாலும் பாலம் தான். கீழையும் தண்ணி மேலையும் தண்ணி. விடு, நான் வீட்டுக்கு போனடா. டேய், எனக்கு கூட்டம் கும்பல் ஒண்ணும் வேண்டாம். சரி சரி போலாம் வா. நான் ஒத்தையில வந்த ஒத்தையிலேயே போயிடுவேன். ஒருத்தர வேண்டாம், விடுறா. என்னங்க சொன்னா கேளுங்க. நான் என்ன குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன். புயல் மாதிரி வீட்டுக்கு போயிடுவேன்டா. உன்னை சர்ச் ஃபாதர் கூட்டிட்டு வர சொன்னாரு, வா. எந்த சர்ச்சு, எந்த ஃபாதர்? இதெல்லாம் சரியா வராது, தூக்கு. செத்து ரொம்ப நாள் ஆச்சு. பாத்து இது பாத்து. யாரோட வீடு? எங்க கூட்டிட்டு போறாங்க? உங்க வீடுதான். ஓ, என் வீடு தானா? வீட்டுல யாரும் இல்லையா? யாரு? உங்க அப்பா. இவ்வளவு நாள் எவ்வளவு குடிச்சாலும் தனியா தான் வீட்டுக்கு வருவேன். இப்ப கூட குடிக்கிறவங்களே கூட்டிட்டு வந்துட்டியா? காசு கொடுத்து கள்ளு வாங்கி கொடுத்தா குடிக்கிறதுக்கு யார் தான் வரமாட்டாங்க. அதானே. குடிக்கிறவங்களுக்கு புத்தி சொல்லி திருத்தவும் இல்லாம கூட சேர்ந்து குடிச்சு கும்மால் அடிச்சுட்டு குடும்பத்தை கெடுக்கிறதுக்குள்ளே வரானுங்க. இத்தனை நாள் குடிகாரனோட பொண்ணுங்கிற பேர் மட்டும் தான் இருந்தது. இனிமே குடிகாரங்களும் வீட்டுக்கு வராங்கன்னு வெளியில தெரிஞ்சது. ஐயோ கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. என்ன ஒண்ணு சொல்ல வேண்டாம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களை கேட்டுக்கிறேன். அப்பா கூட குடிக்கவோ கூத்தாடவோ என்ன வேணாலும் பண்ணுங்க. தயவு செஞ்சு இங்க வராதீங்க, வராதீங்க, வராதீங்க. ஆல்பர்ட், உன்னை பார்க்க உன் சம்சாரம் வந்திருக்கு.